ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான டாபிக். வருஷம் நம்ம எல்லாருமே ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். அதாவது இந்த வருஷத்துலேருந்து புதுசான ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன், இல்லை இந்த வருஷத்துலேருந்து ஒரு கெட்ட பழக்கத்தை விட போகிறேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது மேக்ஸிமம் அது தோல்வியில் தான் போய் முடியுது. ஸோ இந்த வருஷத்துலேயும் இப்போ நான் நல்லா போயிட்டுருக்கேன் பிரதர் அப்படின்னாலும் சரி, இல்லை நான் தோற்றுட்டேன் என்னால் முடியல அப்படின்னாலும் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நீங்கள் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா, நியூ இயர்லேருந்து எடுக்கிறேன், டிசம்பர் 31 வரைக்கும் நான் பண்ணிவிட்டு 1 திருந்திடுவேன், பொங்கலுக்கு அப்புறம் எடுக்கிறேன், 2 மாதம் கழிச்சு எனக்கு பர்த்டே வருது அப்போலேருந்து நான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு நினைக்கிறதே தப்பு. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் இல்லை விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நிமிஷம் இந்த செகண்ட் நீங்கள் அந்த பழக்கத்தை விட்டுறணும். சரிங்களா? இதுதான் முக்கியமான விஷயம். இதுக்கு மேலே ஒரு அல்டிமேட்டான ஒரு விஷயம் இருக்குது. உங்களை இந்த அளவுக்கு தடுக்கிறது யார் தெரியுமா? இந்த 666 தான். ஸோ 666க்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்? ஏன்னா 666 அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் பயப்பட ஆரம்பிப்பாங்க. இது ஒரு மாயா, ஒரு சைத்தான், சாத்தான் அந்த மாதிரியான ஒரு நம்பர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போது இந்த 666 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வெப்சைட்டில் போய் தேடும்போது அதுக்கு ரிசல்ட்டே வராது. ஏன்னா இது ரொம்ப கெட்ட நம்பர் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அது கெட்ட நம்பர் தான் உண்மையிலுமே. இன்னும் சில பேருக்கு எனக்கு இந்த 666 பற்றி நல்லாவே தெரியும். அதாவது ஃப்யூச்சரில் நம்ம மூளையில் ஒரு சிப் வைக்க போகிறாங்க, அந்த சிப்பு நம்மளை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதோட நம்பர் என்ன அப்படின்னா அது 666 அப்படிம்பாங்க. இதுவும் கிட்டத்தட்ட உண்மை தான். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், நம்ம மூளையில் எந்த ஒரு சர்க்கியூட்டோ எந்த ஒரு ஒயரோ இல்லை அது ஒரு மொபைலோ ஏதோ ஒரு டிவைஸ் கிடையாது. அதில் ஒரு சிப் வச்சோடனே உடனே இது இயங்கிறதுக்கு மனிதன் ரத்தம் சதைகளால் ஆனவன். ஸோ அப்போது அது எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த சிப்பு வச்சு இயக்கிறது இருக்கு இல்லையா? ஸோ நம்ம சிப்பு வச்சு அது சொல்படி கேட்குறது இருக்கு இல்லையா? அது நடந்து பல வருஷம் ஆயிடுச்சு. பல வருஷமாக நீங்கள் அந்த சிப் சொல்கிறது தான் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உண்மையிலுமே அதுதான் உண்மை. ஏன்னா உங்களோட மூளை எங்கே இருக்குது? ஸோ மூளை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, தலையில் தானே பிரதர் இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக தலையில் தான் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு சில வருஷங்களாக எல்லாருக்குமே மூளை அவங்களோட கையில் தான் இருக்குது. உங்களோட மொபைலில் தான் அவங்க மூளைன்னு சொல்கிறேன். சரிங்களா? அப்போ உங்கள் மொபைல் தான் உங்கள் மூளையாக செயல்பட்டுருக்கு பல வருஷங்களாக. எப்போ இந்த டிஜிட்டல் வந்துச்சோ அப்போயிலேருந்து. ஏன்னா மூளையில் சிப் வைக்க முடியாது, ஆனால் மொபைலில் சிப் வைக்கலாம் இல்லையா? அப்போது இந்த மொபைலை தான் நீங்கள் சார்ந்தே இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும். யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு கால்குலேஷன் போடணுமா, மொபைல் எடு. ஒரு ஃபோன் நம்பர் வேணுமா, மொபைல் எடு. ஸோ சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு நம்பர் இல்லாமல், நம்ம வீட்டு ஃபோன் நம்பர் இல்லாமல் நம்ம சொந்தக்காரங்க நம்பர்லாம் கூட நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்பரே தெரியாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்பரே தெரியாது. ஏன்னா எல்லாமே மொபைல் இருக்குல்ல. அப்போ மூளையை பயன்படுத்துகிறதே இல்லை. உங்களுக்கே தெரியும் இல்லையா? இப்போது எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் மசில் நல்லா ஸ்ட்ராங் ஆகுது. எக்ஸசைஸே பண்ணாதவங்க எப்படி இருப்பாங்க? ஸ்ட்ராங்காக இல்லாமல் வீக்காக இருக்கலாம். அதே மாதிரி தான் உங்கள் மூளையை பயன்படுத்தாமையே இருக்கிறப்ப உங்கள் மூளை வீக் ஆயிடுது. அந்த மூளையை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த டிஜிட்டல் சிப்பு தான், 666 தான். பிரதர், மொபைல் மூளையை கட்டுப்படுத்துது, நம்மளை கட்டுப்படுத்துது அப்படிங்கிறது உண்மை தான். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே மொபைல் எடிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லோரும் ஒத்துக்குவாங்க, எல்லாருக்கும் தெரியும். அப்போது 666ங்கிறது என்ன? இந்த 666 அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். 24 மணி நேரத்தில் 2 + 4 = 6. அதில் ஒரு 6 எடுத்துக்கோங்க. 1 மணி நேரத்தில் 60 நிமிஷம், அதில் ஒரு 6 எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே 1 நிமிஷத்தில் 60 செகண்ட்ஸ், அதுலேயும் ஒரு 6 எடுத்துக்கோங்க. இதை மொத்தமாக சேர்த்திங்கன்னா இதை தான் 666 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 666 பார்த்திங்கன்னா உங்களை ஒரு நாளைக்கு அப்படியே கட்டி போடுது. ஒரு நாளைக்கு அப்படியே உங்களை எந்த ஒரு செயலும் செய்யாமல் உங்களை ஒரு அடிக்ஷன்லேயே வச்சுருக்கு. சரி, ஒரு நாளைக்கு தான் நம்ம கட்டி போடுது, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தானே டெய்லியுமே நடக்குது. ஸோ இன்றைக்கும் கட்டி போடுது, நாளைக்கு, நாளான்னைக்கு, நேற்று, முந்தா நேற்று, எல்லா நாளுமே உங்களை கட்டி போட்டுருந்துச்சு, கட்டி போட போகுது. நீங்கள் எவ்வளோ நாள் இந்த மொபைலை மறுபடியும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ
அவ்வளோ நாள் உங்களை கட்டி போட்டு தான் வைக்கும். ஸோ சொல்லுவாங்க இல்லையா, நான் ஒரு நாள் ஆரம்பித்தேன்னா தெரியும், நான் ஒரு நாள் வருவேன் பாருங்கள். ஆனால் அந்த ஒரு நாள் வரவே இல்லை. ஏன்னா இந்த ஒரு நாள் உங்களை பிளாக் பண்ணிகிட்டே இருக்கு இல்லையா இந்த 666. அப்போ புரிஞ்சுக்கங்க, இந்த நம்பர் ஒரு நாளை குறிக்கக்கூடியது. ஸோ மற்றபடி இது வந்து ஒரு தவறான நம்பர், இது வந்து ஒரு மாயா, சைத்தான், சாத்தான் அப்படின்னு சொல்கிறது அளவுக்கு இல்லை. இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய மாயா தான். ஸோ எதனால் அந்த வந்து மாயான் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த அளவுக்கு எல்லோரும் பயப்படுறாங்க இல்லையா, உங்களை இறைவன்கிட்ட இருந்து தடுக்குது. சரிங்களா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம உடம்புல 7 சக்கரங்கள் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலாதார சக்கரம், ஸோ பேசிக்கான மூலாதார சக்கரம், ரூட் சக்கரான்னு சொல்லுவாங்க. அந்த ரூட் சக்கராலே ஒருத்தனை கட்டி போடுறது. ஸோ ரூட் சக்கராலேருந்து 7 சக்கரங்கள் ஏறி தான் நம்மளே உணர முடியும், ஆத்மானே நம்மளை உணர முடியும். அப்போ நீங்கள் அழியக்கூடிய உடல் கிடையாது, அழிவற்ற ஆத்மா அப்படிங்கிறது உணர்றதே இந்த 7 சக்கரங்களை தாண்டி போனால் தான் உங்களால் உணரவே முடியும். தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் ஆத்மா தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உணர்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த உணர்றத இந்த 666 உங்களை தடுத்துரும். அதாவது இந்த டிஜிட்டல், இந்த மொபைல், டிவி பார்க்குறது, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஒரு ஸ்டிமுலஸ்லேயே வச்சுருக்கு, ஒரு தூண்டுதல்லே வச்சுருக்கு. இந்த 7 சக்கரங்கள், அப்புறம் குண்டலினி சக்தி, இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இறைவனை எப்படி அடையிறது அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இருந்தாலும் இப்போது இதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ இந்த மொபைல், இந்த ஒரு நாளில் உங்களை கட்டி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களை இறைவன்கிட்ட போகாமல் உங்களை தடுக்குது. ஸோ அதனால தான் இதை வந்து மாயா, சைத்தான், சாத்தான்னு சொல்லக்கூடிய அப்படி மோசமான நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் அழியக்கூடிய உடல் கிடையாது, அழிவற்ற ஆத்மா. உருவ மத்தியில் ஒளிப்பிள்ளையாக முன்னிட்டுருக்கீங்க. அப்போது இந்த மனித உடலுக்கு ஒரு தந்தை இருக்கிற மாதிரி ஆத்மாவுக்கும் ஒரு தந்தை இருப்பார் இல்லையா, அந்த தந்தை தான் சிவன். ஸோ அதனால தான் சிவனுக்கு சிவலிங்கம் காட்டியிருக்காங்க. அவர் மனித உருவில் இல்லை, சிவலிங்கமாக இருக்கார். இந்த உடலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையே இந்த விகாரங்கள் தான். எந்த விகாரம்? 5 விகாரம்: காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம். இந்த 5 விகாரம் தான் ஒருத்தனை இறக்க வைக்குது, ஒரு உடல்லிருந்து ஆத்மாவை பிரிக்குது. அதாவது இறந்து போகிறதுக்கான காரணமே என்னென்னா, இந்த 5 விகாரமும் தலைவிரித்து ஆடுது இன்றைக்கி. காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம். இதில் மனுஷன் மூழ்கி தேகாபிமானம், அதாவது தன்னை ஆத்மான்னு மறந்து தன்னை தேகம்னு நினச்சி அவன் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டே இருக்கான். அப்போ இறைவனை நினைவு செய்யும் போது உங்களோட பாவங்கள் அழிக்கப்படும். ஸோ சிவன் வந்து அழிக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, பாவத்தை வந்து அழிக்கிறார். சரிங்களா, இறைவன் இந்த உலகத்தோட ரகசியத்தை சொல்கிறாரு. இந்த உலகம் 5000 வருஷத்துக்கான கல்பச்சக்கரமாக இருக்குது. முதல் பாதி 2500 வருஷம் சத்தியுகம், திரேதாயுகம் சொர்க்கமாக வருது. அடுத்த பாதியான துவாபரிகம், கலியுகம் நரகமாக வருது. அப்போ இந்த 5000 வருஷத்தை சேர்த்து தான் ஒரு கல்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த கல்பம் வந்து நிற்காமல் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. சொர்க்கம், நரகம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி நமக்கு வந்து பகல் இரவு அப்படின்னு வருது, ஜனவரி டு டிசம்பர் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ பகல் அப்படிங்கிறது வந்து சொர்க்கம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இரவுங்கிறது நரகம் தான். அப்போ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, கலியுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரவில் தான் இருக்கும். முழுக்க அந்த ராத்திரியில் தான் இருக்கும். அதைத்தான் சிவன் ராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராத்திரியில், அதாவது இந்த கலியுகத்தோட கடைசி 100 வருஷத்தில் சிவன் பிரவேசம் ஆகிறாரு. ஒரு வயதான ஒரு உடம்புல வந்து இந்த ஞானத்தை நமக்கு சொல்கிறாரு. அதைத்தான் நம்ம சிவன் ராத்திரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிவன் ராத்திரிக்கு வந்து முழிச்சிருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஒரு நாள் மட்டும் முழிச்சிருக்கிறது அப்படி கிடையாது. இப்போது இந்த இறைவன் வந்து அந்த 100 வருஷம் ஆத்மா விழிச்சிருக்கணும். சரிங்களா, கண்ணை மட்டும் முழிச்சிருக்கிறது கிடையாது, ஆத்மா முழிச்சிருக்கணும். 3வது கண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்மா வந்து முழிச்சிருக்கணும். இந்த உடம்போட கண் வந்து முழிச்சிருக்கிறது கிடையாது. அப்போ சிவன் ராத்திரிக்கு நம்ம கண் முழிச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து தன்னை ஆத்மான்னு வந்து தந்தையாக சிவனை வந்து நினைவு செய்யணும். அதைத்தான் பண்ணணுமே தவிர நம்ம வந்து நைட்டு வந்து முழிச்சிருக்கிறதுனால, சிவன் ராத்திரி அன்னைக்கு முழிச்சிருக்கிறதுனால எந்த பலனும் கிடையாது. அப்போ காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரங்கிற விஷயங்கள்லேருந்து தள்ளி இருக்கணும். இறைவனை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தன்னை ஆத்மான்னு உணர்ந்து தந்தையாகிய சிவனை நினைவு செய்யும் பொழுது பல பிறவிகளான பாவங்கள் அழிக்கப்படும். அப்போது காலையில் அமிர்த வேளையில் எந்திரிச்சு நினைவு செய்கிறது மட்டும் கிடையாது, ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்கள் தந்தையோட நினைவிலேயே இருக்கணும்.
அப்போ வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும், அதாவது கர்மா செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் யோகா பண்ணணும். அதுதான் கர்ம யோகா. கர்மயோகியாக நீங்கள் மாறணும். இந்த ஞானம் வந்து 33 தேவர்களுக்கு மட்டும்தான் பிடிக்கும். அவங்க மட்டும்தான் இறைவனை ஏற்றுக்கிறாங்க. அவங்க ஏற்றுக்கிட்டு இன்னும் பின்வரும் காலங்களில் உலகம் அழிஞ்சு, அதாவது இந்த கலியுகம் முடிஞ்சு சொர்க்கம் வரப்போ எல்லா மக்களுக்கும் இந்த ஞானத்தை போய் சேர்ப்பாங்க. தந்தையை வெளிப்படுத்துவாங்க, தந்தையாகிய சிவனை வெளிப்படுத்துவாங்க. அப்போ அப்படி வெளிப்படுத்துறதுனால தான் இன்றைக்கி எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா கோயில்கள் அதிகமாக இருக்குது இல்லையா? ஸோ எதனால் வந்து அந்த கோயில்கள்லாம் அதிகமாக இருக்குன்னா அப்படி பண்ணுறதுனால தான். ஸோ இந்த ஞானம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் 33 தேவர்களில் தான் வருவீங்க. இந்த ஞானத்தை ஃபுல்லாக எடுத்துக்கங்க. இந்த ராஜயோகத்தை முழுமையாக நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ முழுமையாக இலவசம் தான் இந்த ஞானம். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.